சொல்றேன் இல்லையா? இன்று 2 ஆண்டுகள் கல்வி திருவிழா கல்வி விழாவை நடத்திவிட்டு அவருக்கு ஒருவர் பட்டம் சூட்டுகிறார். தளபதி விஜய் என்று சொல்லி ஒரு பட்டம் சூட்டுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இவர் இளைய காமராஜர் என்று சொல்கிறார். இதெல்லாம் பார்க்க வேடிக்கையாக உள்ளது. மக்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இளைஞர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கழகத்தை முன்னின்று இத்தனை ஆண்டு காலமாக கலைஞர் அவர்கள் வழிநடத்தி இன்று போர்வாளை தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்து இன்று இளங்கலைஞர் வரை நம்முடைய கழகத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய கழக தலைவர் அவர் ஒருவர் தான் தளபதியை தவிர மற்ற நடிகர்களுக்கு தளபதி என்று பட்டம் கொடுத்து அவர் 2 ஆண்டுகள் நடத்திய கல்வி திருவிழாவிற்கு இளைய காமராஜரிடம் பட்டம் அவருக்கு பொருந்தாது. அது ஒரு மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இளைஞர்கள் நடிகர்கள் பின்னால் ஓடுவது மிகவும் ஆச்சரியமாகவும் வெறுப்பாகவும் இருக்கிறது. உங்களுக்கு கிடைக்கின்ற எல்லா நலத்திட்டங்களுமே நம்மளுடைய தளபதி அவர்கள் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள். ஆனால் இளைஞர்கள் அதை மறந்து என்பது மிகப்பெரிய நோய் ஆயிடுச்சு நமக்கு. இளைஞர்கள் மறந்து என்ன பண்றோம், ஒரு நடிகர் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். அவர் நல்ல மதிப்பெண் வாங்கின பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்தாரே தவிர வேறு எந்த நலத்திட்டங்களையும் மக்களுக்கு நான் இதை செய்வேன் என்று சொல்லவில்லை. ஆனால் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து நம் மக்கள் அனைவருக்கும் அதை செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய கழக தலைவர். நீங்கள் கேட்கவில்லை, வேறு யாரும் இப்படிப்பட்ட கோரிக்கையை கொடுக்கவில்லை. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில சொல்லவில்லை. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற எனதருமை தாய்மார்களும் சகோதரிகளும் நகர பேருந்தில், டவுன் பஸ் என்று சொல்லக்கூடிய நகர பேருந்தில் எந்த இடத்துல ஏறி எங்கே இறங்கினாலும் சரி உங்களுக்கு கட்டணம் இல்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தலைவர் மூத்தமிழர் கலைஞருடைய வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதை நீங்க மறந்துடவே கூடாது வாழ்க்கை. ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னு நீங்க மறக்க மாட்டீங்க. ஆனால் காலப்போக்கில் சொல்லுவோம். ஒரு காலத்துல இதை நாங்க அப்பயே எங்க அம்மா சொன்னாங்க, எங்க ஐயா செய்ய பார்த்தாரு, ஆனா நாங்க செய்யலம்மா. ஆனால் செய்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் இன்று மட்டுமல்ல எந்த காலத்தில் மறந்துவிடக் கூடாது. ஏன் மறக்க கூடாதுன்னு சொல்றேன்னா வேற எதுவும் இல்லம்மா. நீங்க உங்களுடைய செலவுல ஒரு காலையில் வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் சம்பளம் கூடுதலா இருக்கு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100 ரூபாய் 75 ரூபாய்க்கு இங்க இருந்து வேலைக்கு போன காலம் இருக்கிறது உங்களுக்குலாம். போயிட்டு வருகின்ற பொழுது பஸ்ஸுக்கே அதுல 10 ரூபாய் செலவாயிரும். உண்மையா இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஒரு மாதத்திற்கு உங்களை போன்ற பணிக்கு செல்கின்ற தாய்மார்களும் சகோதரிகளும் 750 ரூபாயிலிருந்து 850 ரூபாய் 900 ரூபாய் வரைக்கும் பஸ்ஸுக்கு செலுத்துகின்ற காசை, பணத்தை நீங்கள் சேமிப்பாக வைத்து உங்களுடைய குழந்தைக்கோ பேரன் பேத்திக்கோ தேவையானதை வாங்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிய தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர்.